மக்களை இன்னைக்கு மீன் குழம்புக்கு எப்படி தாளிச்சு ஊத்துறதுன்னு பார்ப்போமா? உங்களுக்கு ஆத்தென்டிக்கான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு கேரளா ஸ்டைல் குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ரெண்டில் எது யூஸ் பண்ணாலும் குழம்போட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேவா? என்னடா பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு கேட்குதுன்னு தானே பார்க்குறீங்க? பக்கத்தில் குக்கர் இருக்குது. இன்னொரு பாட்டு சத்தம் எங்கள் தெருவில் இன்னைக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், அதனால் நாளைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுருந்தோம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டணும். இது என்னோட ஸ்டைல். இதுதான் சரின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் இப்படி தான் தாளிச்சு வைப்போம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் செவக்க வறுத்ததும் இதோட பொடி பொடியாக வெட்டுன்னு சின்ன வெங்காயம், அது ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை வச்சு அதில் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 மிளகாயத்தில் கிள்ளி போட்டு 4 கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா சமைக்காம மீன் குழம்புக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதும் இந்த அப்படியே குழம்புல போட்ட வேண்டியது ரெடி ஆகிட்டு இருக்குது. தான் அவசரத்துக்கு கத்தியை கூட எடுத்து நாங்கள் கரண்டியாக தெரிஞ்சிட்டோம். கன்னியாகுமரிக்காரனுக்கு கத்தியே கரண்டி தான். இதை அப்படியே நம்ம தாளிப்பில் போட்டுடலாம். தாளிப்பை குழம்புல போட்டு கடைக்க ஒரு சின்ன பிடிச்சி என்னன்னா இந்த குழம்பு வச்சு ஒரு அலசி குழம்புல ஊற்றி படார்னு மூடி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த மனம் வெளியே போயிடும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆவி வெளியே வர்றதுக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா ஆவி வராது. எப்போ தேவையோ அப்போ ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கலாம். நன்றி மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.